சென்னையில் பாஸ்போர்ட் கேட்ட 32,000க்கும் மேற்பட்டவர்களின் ரகசியம் கசிஞ்சிருக்கு. நுண்ணறிவு போலீசின் அதிரடி சோதனையில் வெளியான ஷாக் நியூஸ். பாஸ்போர்ட் எடுக்க இப்போல்லாம் ஆன்லைன் பாஸ்போர்ட் போலீஸ் ஆப்னு நிறைய வசதிகள் வந்துருச்சு. வெளிநாடு போக விண்ணப்பிக்கிறவங்களின் எண்ணிக்கை வருஷம் ஏறிட்டேதான் போகுது. ஆனா இந்த எளிமையை யூஸ் பண்ணி கிரிமினல்களும் பாஸ்போர்ட் எடுக்க ட்ரை பண்றாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நுண்ணறிவு போலீசார் ஜூலை வரைக்கும் செஞ்ச ஒரு பெரிய சரிபார்ப்பில தமிழகம் முழுவதும் விண்ணப்பித்த சுமார் 79 லட்சம் பேரை செக் பண்ணியிருக்காங்க. அதுல வெறும் சென்னையில மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 32,985 பேர் மீது குற்ற வழக்குகள் இருக்கிறது தெரிஞ்சதும் போலீஸே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்படி வழக்குகள் இருக்கிறவங்க ஏன் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறாங்க? முக்கியமா போதைப் பொருள் கடத்தல்காரங்க பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகவோ அங்கிருந்து ஆபரேட் பண்ணவோ முயற்சிக்கிறாங்கன்னு போலீஸ் சொல்றாங்க. போலீஸ் இதை முறியடிக்கிறதுக்காக தான் இந்த பாஸ்போர்ட் போலீஸ் ஆப்பை யூஸ் பண்ணி வீட்டுக்கே வந்து வேகமா விசாரிச்சு ரிப்போர்ட் அனுப்புறாங்க. சாதாரண மனுஷனுக்கு பாஸ்போர்ட் கிடைக்க பல ரூல்ஸ் இருக்கு. ஆனா இந்த கிரிமினல்ஸ் வேற யுக்திகளை பயன்படுத்தி உள்ள நுழைய பார்க்கறது உண்மையிலேயே அதிர்ச்சி தான். இது வெறும் ஒரு ஆரம்பம்தான். இனி பாஸ்போர்ட் விண்ணப்பம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த கண்காணிப்பு மிகவும் முக்கியம். இந்த அதிரடி சோதனை பற்றி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.